செய்திகளுக்காக நான் சுஜித்ரா கவியரசன். நான் லீலாவதி சசிதரன். கடந்த 3 மாத காலமாக நம் பள்ளியில் பல்வேறு நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன. அவை உங்கள் பார்வைக்கு. ஏப்ரல் மாதத்தில் ஆசிரியர்கள் சிறந்த அமலாக்க குறியீட்டு பயணமாக கோலாலம்பூரில் அமைந்திருக்கும் தேசிய வகை கம்பங்பாறு தமிழ் பள்ளிக்கு சென்றனர். இப்பயணம் இரு பள்ளிகளுக்கிடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. ஏப்ரல் பள்ளியில் படிநிலை 2 மாணவர்களுக்கு குறுக்கோட்ட போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாவட்ட அளவிலான குறுக்கோட்ட போட்டியிலும் கலந்து கொண்டனர். வாசிப்போம் வாரி என்ற திட்டம் ஏப்ரல் 23ஆம் நாள் நடத்தப்பட்டது. கல்வி அமைச்சால் நடத்தப்பட்ட இந்த திட்டத்தில் மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர்களும் கலந்து சிறப்பித்தனர். வணக்கம். மே மாதம் நடைபெற்ற நடவடிக்கைகளின் சுருக்கங்களுடன் நான் நிவேதா கார்த்தி. 12 மே பள்ளியில் 41வது பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர், ஆசிரியர்கள், பள்ளி வாரிய தலைவர் மற்றும் பெற்றோர்கள் கலந்து சிறப்பித்தனர். புதிய தலைவராக திரு வரதராஜு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மற்ற சிலரை உறுப்பினர்கள் உங்கள் பார்வைக்கு. பரபரப்பான நிகழ்வுக்கு இடையில் பள்ளி நிர்வாகத்துறை துணைத் தலைமை ஆசிரியர் திருமதி கலையரசி அவர்களின் பணி ஓய்வு நிறைவு விழா முத்தாய்ப்பாக அமைந்தது. மெழுகுவர்த்தியாய் தன்னை அர்ப்பணித்து சுடர் விட்டு எறியும் மாணாக்கர்களை உருவாக்கும் ஆசிரியர்களை அங்கீகரித்து வண்ணம் பள்ளி அளவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. இத்துடன் மே மாத செய்திகள் ஒரு நிறைவை நாடுகிறது. செய்திகளுக்காக ரிஷிதா வேல்முருகன் உங்களுடன் இணைகிறேன். மாணவர் தலைமைத்துவ பயிற்சி பள்ளி மண்டபத்தில் நடைபெற்றது. பொறுப்புணர்ச்சி, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் ஆகிய பண்புகளை வெளிக்கொணரும் வகையில் நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன. இதில் பள்ளியின் வகுப்பு தலைவர்கள், துணைத் தலைவர்கள், கருவூல மைய பொறுப்பாளர்கள் மற்றும் மாணவர் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பெட்டாலிங் உத்தாமா மாவட்ட அளவிலான செந்தமிழ் விழா. எஃபிங்காம் தமிழ் பள்ளி இந்நிகழ்வினை தலைமையேற்று நடத்தியது நமக்கு கிடைத்த பெருமையே. இதில் கவிதை ஒப்புவித்தல், திருக்குறள் மனனம் மற்றும் பேச்சு போட்டியில் 5 தமிழ் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் கலந்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். 2 தேசிய பள்ளிகள் கதை கூறும் போட்டியில் பங்கு பெற்றனர். மாநில கல்வி உதவி இயக்குனர் ஐயா திரு வி செங்குட்டுவன் அவர்கள் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்டார்.
முதல் 23 வரை இணைப்பாட கல்வி ஏற்பாட்டில் கொப்போங்கில் அமைந்துள்ள ஃப்ரேம் காட்டில் சீருடை இயக்க முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் படிநிலை 2ஐ சேர்ந்த 40 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மன வலிமை, தன்னம்பிக்கை, சுய கட்டொழுங்கு, தலைமைத்துவம், புரிந்துணர்வு ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தும் வண்ண மாணவர்கள் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பள்ளிக்கு செல்வம் வாரீர் என்ற கருப்பொருளில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை பள்ளிக்கு தவறாது வருகை புரிந்த மாணவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. 16 மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் இணைந்து பரிசு பெற்றதில் எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தனர். மாநில ரீதியில் நடைபெற்ற இளம் ஆய்வாளர் போட்டியில் 5ஆம் ஆண்டை சேர்ந்த 5 மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிறந்த ஆய்வாளராக திகழ இந்த நிகழ்வு அடிப்படையாக விளங்கியது என கலந்து கொண்ட மாணவர்கள் கூறினர். மாவட்ட ரீதியில் நடத்தப்பட்ட காற்பந்து போட்டியில் படிநிலை 2 மாணவர்கள் களத்தில் இறங்கி தங்களின் திறமையை வெளிக்காட்டினர். போடு தாளை தூக்கக்கூடாது. இத்துடன் எஃப்எம் தமிழ் செய்திகள் நிறைவடைகிறது. அடுத்த செய்தி துணுக்குகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். தொட்டனை தூறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. வணக்கம்.